டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம 4th லெசன் பார்த்துட்டு இருந்தோம். 4th லெசன் என்ன அப்படின்னா, கன்சம்ஷன் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற டைட்டிலில் இது உள்ள நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம், 4th லெசனில் என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றத ஒரு சம்மரி, கடைசியில் நம்ம ஒரு சம்மரியை முடிக்கிறோம். த கான்செப்ட் ஆஃப் கன்சியூமர் ஃபங்க்ஷன் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் கேன் பி சம்மரைஸ்டு அண்டர் 3 ஹெட், அதாவது 3 தலைப்புகளின் அடிப்படையில் நுகர்வு சார்பு, முதலீட்டு சார்பு அப்படின்ற பகுதிகளை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். இதை யார் சொன்னாங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாக்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஜேஆர் கிக்ஸு சொல்லியிருப்பார். எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இம்பார்ட்டனோ, 2 சைடில் இம்பார்ட்டனோ, அதே போல் ஆக்சிலேட்டர் மல்டிப்ளேயர் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இந்த லெசன் தான் உருவாக்கியிருக்கோம், தெளிவாக சொல்லியிருக்கோம். சரி, அது அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் டீல்ஸ் வித் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நேஷ்னல் இன்கம் அண்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வைவா ஏபிசி, எம்பிசி, ஏபிஎஸ், எம்பிஎஸ், அதாவது நுகர்வு சார்பானது தேசிய வருவாய் மற்றும் நுகர்வு செலவுக்கிடையே எப்படி ஒரு தொடர்பு ஏற்படுத்தியது அப்படின்றத இந்த லெசன் விவரிச்சது. அது எதை அடிப்படையில், எந்த வழியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆவரேஜ் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏபிசி, மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பிசி, எம்பிசி, அண்டு ஆவரேஜ் ப்ராபன்சிட்டி டு சேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஏபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு சேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு சேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதிநிலை சேமிப்பு விருப்பம் அப்படின்ற ஒரு 4 கான்செப்டை வச்சு இங்கே நம்ம சொன்னோம். இதை வச்சு தான் நம்ம சப்ஜெக்டிவ் அண்டு ஆப்ஜெக்டிவ், அதுக்கப்புறம் இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சப்ஜெக்டிவ் அண்டு ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மின் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். அதில் சப்ஜெக்டிவில் கீன்ஸ் சொல்லியிருந்த சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸை பற்றி அதில் ஒரு 8 பாயிண்ட் சொல்லியிருந்தாருன்னு பார்த்தோம். ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 9 பாயிண்ட் சொல்லியிருந்தார் அப்படின்றத பார்த்தோம். இது ரெண்டும் சைக்காலஜிக்கல் ரீதியாக செயல்படக்கூடிய கன்சம்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத தெளிவாக பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் இன்க்ளூடு அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் த இன்யூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கன்சம்ஷன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உள்ள போகிறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உள்ள போகும்பொழுது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம். அட்டானமஸ்னா தனிச்சையாக செயல்படுவதும், இன்யூஸ்மெண்ட்ன்றது யாராவது தூண்டுதனால ஏற்படக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் த ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் த இன்வெஸ்ட்மெண்ட். வட்டி வீதம் தான் முதலீட்டு அளவை தீர்மானிக்கிறது அப்படின்றத இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிப்படையில் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் த ரோல் ஆஃப் எம்இசி அண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டிட்டர்மினிங் த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம். அதாவது மார்ஜினல் எஃபிஷியன்ஸ் ஆஃப் கேபிட்டல், இது எப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தீர்மானிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்தது கடைசியாக நம்ம பார்த்துட்டு இருந்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மல்டிப்ளையர் அண்ட் ஆக்சிலேட்டர் அப்படின்றத பார்த்தோம். த மல்டிப்ளையர் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு எம்பிசி, இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு த எம்பிஎஸ். அதாவது மல்டிப்ளையர் அப்படின்னாலே டைரெக்டாக மல்டிப்ளையர்னால் பெருக்கி, இது இறுதிநிலை நுகர்வு விருப்பம் அப்படின்றது நேரடியாக எதுக்கு சம்மந்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு சேவ். ஆனால் அது நேரடியாக அப்படின்னு சொல்கிறத விட தலைகீழ் தொடர்பாகவும் உள்ளது அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். நேரடியாகவும், அதே நேரங்கள் நேரடியாகவும் இருந்தது, இன்வெர்ஷனலாகவும் இருந்தது. அதான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. டைரக்ட்லி ரிலேட்டட் டு த எம்பிசி அண்டு இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு த எம்பிஎஸ். தலைகீழாகவும், டைரக்ட்லி இருந்தால் அது எம்பிசி ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரெக்டாக இருந்தால். தலைகீழாக இருந்தால் அது எம்பிஎஸ், அதாவது எம்பிஎஸ் மார்ஜினல் ப்ராபர்ட்டி டு கன்சியூம் அப்படின்றத பார்த்தோம். இது நம்ம மல்டிப்ளேயரில் பார்த்தது. அப்புறம் மல்டிப்ளேயருடைய யூசஸ் பார்த்தோம். அதனுடைய என்ன பண்ணுறது, அது ஒன்று சரி. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்பான் த வால்யூம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம். அதாவது முடிக்கு கோட்பாடு நுகர்வு செலவில் ஏற்படும் மாற்றம், அதே நேரத்தில் முதலீட்டு அளவில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத பற்றியும் இதில் நம்ம கடைசியாக பார்த்தோம். லாஸ்ட்டாக த இன்ட்ராக்ஷன் ஆஃப் மல்டிப்ளையர் அண்ட் ஆக்சிலேட்டர்
இஸ் கால்டு சூப்பர் மல்டிப்ளேயர். சூப்பர் மல்டிப்ளேயர் அப்படின்றது தான் ஆக்சிலேட்டரையும் மல்டிப்ளேயரையும் ஒன்றா இணைச்சது அப்படின்னு பார்த்தோம். ஒன்றா இணைச்சது அப்படின்னாக்கா அது சூப்பர் மல்டிப்ளேயர். அதாவது பெருக்கி முடுக்கி மிகை ஒருங்கிணைப்பே மிகப்பெரிய எனவும் கூறலாம் அப்படின்றாங்க. இது இல்லாத நிலையில் மேற்கொள்ளப்படுகிறது எல்லாமே என்னென்னா கன்சம்ஷன். அதாவது என்னென்னா அது சார்ந்து இருக்கும், சாராமல் இருக்கும். சரி வேண்டாம். அதாவது என்னென்னா சூப்பர் மல்டிப்ளேயர் அப்படின்றத பார்த்தோம். கடைசியாக பார்க்கும்பொழுது அந்த சூப்பர் மல்டிப்ளேயர்லேயே இன்னொரு வகை ஒன்று பார்த்தோம்ல, லீவரேஜ் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம். லீவரேஜ் எஃபெக்டில் தான் கன்சம்ஷன், அதாவது ஆக்சிலரேட்டர் மல்டிப்ளேயர் ரெண்டுமே இணைஞ்சு இருக்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். இதோட இந்த லெசன் என்னதுன்னா 4th லெசன் இதோட முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் உட்காந்து படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா வெல் ப்ரிப்பேர்ட் ஆகுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ பார்க்கும்போது 5th லெசன் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோக்கான ஃபேர் ஒர்க்கெல்லாம் எழுதி முடித்து வச்சுருங்க. சரியா? அதே நேரத்தில் உட்காந்து படிங்க.